வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை பகுதியில் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு ஆத்தூர், பைத்தூர், கடம்பூர், ராமநாயக்கன்பாளையம், கொத்தாம்படி, கல்பகனூர், கருமந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் காய்கறிகளை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையொட்டி விரதம் இருப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காய்கறிகளை வாங்குவதற்காக இன்று உழவர் சந்தையில் குவிந்தனர். பூஜைக்கான பூக்கள், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்களையும் அதிக அளவில் பொதுமக்கள் வாங்கினர். பொதுமக்கள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அறநிலை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் தமிழ்நாடு ஹோட்டலில் நடந்தது. இதில் வணிகவரி அமைச்சர் மூர்த்தி, அறநிலைய கமிஷனர் ஸ்ரீதர், கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன், அறங்காவலர் ருக்மணி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 3707 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருப்பது 4 ஆண்டு கால வரலாற்றில் இந்து சமய அறநிலைத்துறை தோன்றிய காலத்திலிருந்து இதுதான் அதிக அளவு குடமுழுக்கு நடந்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கினை விரைவுபடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பக்த கோடிகள் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப இந்த திருப்பணிகளை விரைவுபடுத்தி குடமுழுக்கை விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த பணிகள் அனைத்துமே டிசம்பர் மாதத்திற்குள் இறுதி வடிவம் பெறப்படும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பொருள், வீர வசந்தராயர் மண்டபம் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு தீ விபத்தினால் அந்த மண்டப கட்டுமான பணி குலைந்திருக்கின்றது. அந்த வீர வசந்தராய மண்டபத்திற்கு தேவைப்படுகின்ற கல்களை எடுக்கின்ற பணி தொய்வு ஏற்பட்டதை உள்ளபடியே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரே நீளமாக 15 அடிக்கு கல் தேவைப்படுகின்றது. அந்த கல் கோரைகளிலே கிடைப்பது சற்று கடினமாக இருந்தது. தற்போது அந்த கல்கள் எடுக்கின்ற பணியும் தற்போது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தூண்கள் அனைத்தும் வந்து சேர்ந்த பிறகு இந்த பணிகள் நிறைவுற்றவுடன் எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நிறைவு பெறும். வீர வசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே தேர்ச்சி பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள், செல்வம் குருக்கள், ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம். அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தெப்பம் போல் தேங்கி நிற்கிறது. குப்பாச்சிப்பட்டி வேப்பங்குடி சாலையின் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு காட்டாறு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஆபத்தை உணராத அப்பகுதி மக்கள் சிலர் பைக்கில் பாலத்தை கடப்பது தொடர்கிறது. பெண் ஒருவர் ஓட்டி சென்ற பைக் பழுதானது. நடு பாலத்தில் நின்ற பைக்கை பெண் உருட்டி கொண்டு கரை வந்து சேர்ந்தார். குளித்தலை போலீசார் விசாரிக்கின்றனர். காரைக்கால் வாஞ்சூர் தனியார் துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல் படையின் புதிய ரோந்து கப்பலான அக்சர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தீப்தி மோகில் சாவ்லா புதிய கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் சக ரோந்து கப்பல்கள் உதவியுடன் வாட்டர் சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அக்சர் கப்பல் ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா முயற்சிகளின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். 52 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 320 டன் எடை கொண்ட இக்கப்பல் 27 கடல் மைல் வேகத்தில் பாயக்கூடியது. 2 அதிவேக டீசல் என்ஜின்கள், நவீன கணினி கட்டுப்பாடு அமைப்பு, ரேடார், துப்பாக்கி, பீரங்கி மற்றும் அவசர மீட்பு வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. துவக்க விழாவில் பேசிய தீப்தி மோகில் சாவ்லா, அக்சர் கப்பல் கடல் பாதுகாப்பு, போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு, மீன்வள பாதுகாப்பு மற்றும் கடல் கொள்ளையர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றும் என்றார். நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் துறைமுக அதிகாரிகள் பங்கேற்றனர்.